அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிக்கு 5 மாதங்களில் தண்டனை பெற்றிருப்பது நீதி பெறுவதில் திராவிட மாடல் அரசு காட்டும் உறுதிப்பாட்டிற்கு கிடைத்துள்ள வெற்றி என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிக்கை மூலம் தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி என்னென்ன தெரிவித்திருக்கிறார்? முழு விவரங்கள். தமிழ்நாடு அரசினுடைய உறுதியான நடவடிக்கையால் தான் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் துன்புறுத்தல் வழக்குல குற்றவாளிக்கு 5 மாதங்கள்ல தண்டனை கிடைத்திருப்பதாகவும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதிலும் நீதி பெறுவதிலும் தொடர்ந்து திராவிட மாடல் அரசு காட்டக்கூடிய உறுதிப்பாட்டிற்கு கிடைத்திருக்கக்கூடிய இது வெற்றி என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல மாணவி ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக குற்றவாளியை உடனடியாக கைது செய்து தண்டனை பெற்றுத் தருவதற்கான உறுதியான நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்ததாகவும், குற்றம் நடந்த 24 மணி நேரத்திற்குள் குற்றச்செயலில் ஈடுபட்டிருந்த ஞானசேகரனை தமிழ்நாடு காவல்துறை கைது செய்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு விரைவான நீதியையும் குற்றவாளிக்கு கடுமையான தண்டனையும் பெற்றுத்தர வேண்டும் என்ற முனைப்போடு தொடர்ந்து முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் அண்ணா பல்கலைக்கழக வழக்குல 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு தொடர்ந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அறிவித்ததன் அடிப்படையில் கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டதாகவும், குற்றவாளி தப்பிக்க முடியாத வகையில ஆதாரங்களை திரட்டி வலுவான வாதங்களை நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு எடுத்து வைத்ததன் அடிப்படையிலேயே இந்த 5 மாதத்துல ஞானசேகரன் என்ற இந்த குற்றவாளிக்கு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதிலும் அவர்களுக்கான விரைவான நீதியை பெற்றுத் தருவதிலும் தொடர்ந்து திராவிட மாடல் அரசு காட்டக்கூடிய உறுதிப்பாட்டிற்கும் நடவடிக்கைக்கும் இந்த தீர்ப்பு சாட்சியாகி இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.